ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायश्च भद्रेषु नित्यं भागवत सेव्य भगवते उत्तमश्लोके भक्तिर्वदिने श्रीमान् करोति वाचालं पुंगं लङ्घयते गिरिं यत्कृपदमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम् ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानघनसमयके चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। जय श्री कृपा जय श्री गुरुदेव। हरे कृष्णा। ஸ்ரீமத் பாகவதம் 6வது ஸ்கந்தம் 16வது அத்தியாயம். ஸோ இந்த அத்தியாயத்துல நாரதர் சித்திரகேதுக்கு உபதேசிக்கிறார். என்ன உபதேசிக்கிறார் அப்படின்னா, அதாவது பகவானுடைய பற்றிய இதை சொன்னா பகவானுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னுட்டு பகவானை பற்றிய ஸ்லோகங்களை சொல்ற. ஸோ அந்த ஸ்லோகம் நமக்கு 18வது ஸ்லோகத்துல இருந்து 25வது ஸ்லோகம் வரையும் நாரதர் சித்திரகேதுக்கு சொல்லக்கூடிய ஸ்லோகங்களாக இருக்கு. அவர் ஸ்டார்டிங் பண்றதே என்ன அப்படின்னா சத்துர்வியூக ஸ்லோகம் தான். ஏன்னா நாம நேத்தே இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். ஓம் நமஸ்துப்யம் பகவதே வாசுதேவாய தேவே பிரத்யும்ன அனிருத்தாய நம சங்கர்ஷனாய. சத்துர்வியூகத்துக்கான ஸ்லோகங்களை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பகவானை பற்றிய ஸ்லோகம், பகவானுடைய கல்யாண குணங்கள், வைபவங்கள், ஸோ அதை பற்றி பார்க்கிறோம். அதை பற்றி தான் அவர் சொல்லியிருந்தார். அப்படியாப்பட்ட பகவானுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். ஸோ நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பகவானுடைய கல்யாண குணங்கள், அதே போல ஜீவாத்மாக்கள். ஸோ அப்ப பகவானுடைய குணங்களுக்கும் ஜீவாத்மாக்களுடைய குணங்களுக்கும் எப்படி வித்தியாசப்படுது அப்படின்ட்டு ஜஸ்ட் நம்ம பார்க்க போறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல என்ன தெரியுதுன்னு நினைக்கிறேன். விஞ்ஞான மாத்திராய. ஸோ விஞ்ஞான மாத்திராய அப்படின்னா என்ன? பகவான் முழு ஞானத்தின் முழு ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பகவான். ஸோ அப்ப ஜீவாத்மாக்களுக்கு ஞானம் இருக்கு. ஆனா இந்த பௌதீக உலகத்துல அது இருக்கிறதுனால அது அறியாமையால கவரப்பட்டிருக்கு, மூடப்பட்டிருக்கு. ஓகே, எப்படி கருப்பையால் மூடப்பட்டிருக்கோ, எப்படி அதாவது முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருவை சுத்தி அந்த ஓடு மூடி இருக்கும், அது போல இந்த அறியாமை என்ற கவரால இந்த ஜீவாத்மாக்கள் மூடப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்தது பரமானந்த மூர்த்தையே. ஸோ பரமானந்த மூர்த்தையே அப்படின்னா என்ன? ஸோ பகவான் முழுமையாக ஆன்மீகமானவர். ஒரே நிமிஷம். ஹரே கிருஷ்ணா. ஸோ பகவான் ஆன்மீகமானவர், பூர்ணமாக ஆன்மீகமானவர். பட் ஜீவாத்மாக்கள் எப்படி அப்படின்னா இந்த பௌதிகமான விஷயங்கள் பஞ்சபூதங்களால உருவாக்கும். ஸோ பகவானுடைய இது எப்படி ஆன்மீகமான ஜீவாத்மாக்கள் இந்த பஞ்சபூதங்களால உருவாக்கும். அடுத்தது ஆத்மாராமய்ய. ஸோ பகவான் பூரணமாக திருப்தி உடையவர், தன்னில் திருப்தி உடையவர். அவர் எப்பவுமே அவருக்குள்ள திருப்தியா தான் இருக்கிறார். ஆனா ஜீவாத்மாக்கள் அவங்க பௌதிகமான விஷயங்கள்ல திருப்தி அடைய பாக்குறாங்க. திருப்தி அடையிறாங்களான்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது, போதாது, இன்னும் பேராசையாக இருக்கு. அதனால அவங்க எப்பவுமே திருப்தி அடையிறதே கிடையாது. அவங்க அடையிற விஷயமே பௌதிக விஷயங்கள் திருப்தி அடையிறதும் கிடையாது. அப்படி ஒரு விஷயம். ஸோ அடுத்தது என்ன? சாந்தாய. ஸோ பகவான் எப்பவுமே ரொம்ப சாந்தமா இருப்பார். ஸோ யார் என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் சாந்தமாக இருக்கக்கூடியவர். ஸோ என்ன அப்படின்னா பகவான் எப்பவுமே சாந்தமாக இருக்கக்கூடியவர். அவரை என்ன டிஸ்டர்ப் அவர் சாந்தமா தான் இருப்பார், டிஸ்டர்பே ஆக மாட்டார். ஆனா நம்மளை யாராவது டிஸ்டர்ப் பண்ணா என்ன ஆகும்?
ஜீவாத்மாக்கள் என்ன ஆகும், டக்குன்னு கோவம் வந்துடும். அதே போல நம்ம எப்பவும் சாந்தமா இருக்குமா அப்படின்னா கிடையாது. எப்பவும் அமைதியா இருக்குமான்னு கிடையாது. எப்பவுமே நம்ம கவலைகளால நிரம்பப்பட்டிருக்கு. ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுல ஜாஸ்தி என்ன ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கவலைகள் தான் நிறைய. இது இது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அதுக்கு ஒரு கவலை. ஏதாவது ஒரு கவலையால நம்ம சூழப்பட்டிருக்கோம். அடுத்தது அடுத்தது என்ன அப்படின்னா, பகவான் நிவృத்த வைத திருஷ்டையே. பகவான் இந்த பௌதீகமான விஷயங்கள், அதாவது இந்த பௌதீக லோகத்துல எந்த ஒரு பற்றுதலும் கிடையாது. ஆனா நமக்கு என்ன, பௌதீக பற்றுதல் அனைத்தும் இருக்கு. பௌதீக பற்றுதலோட தான் நம்ம இருக்கோம். இந்த பௌதீக உலகத்தின் மேல பற்றுதல், பௌதீக விஷயங்கள் மேல பற்றுதல், இப்படி ஜீவாத்மாக்கள் நிறைய பற்றுதல்களோட இருக்கு. அதே போல என்ன அப்படின்னா, பகவான் தன்னுடைய இந்திரியங்களால எல்லா வேலையும் செய்யக்கூடாது. அதாவது பாருங்க, கண்ணால அவர் சாப்பிடுவார், காதால அவர் பேசுவார். சோ அந்த இந்திரியங்கள் எல்லா வேலையும் செய்யும். பகவானுடைய இந்திரியங்கள் எல்லா வேலையும் செய்யும். ஆனா மனிதர்கள், அதாவது ஜீவாத்மாக்களுடைய இந்திரியங்கள் அந்தந்த வேலையை தான் செய்யும். கண்ணு பார்க்கிற வேலையை தான் செய்யும், காது கேட்கிறத தான் செய்யும். சோ அது போல அந்தந்த இந்திரியங்கள் அதனுடைய வேலைகள் தான் செய்யும். ஏன்னா பகவான் ஆன்மீகமானவர், ஆனா நாம பௌதிகமானவர்கள். பகவானுக்கு அதனாலதான் இந்த பௌதிகமான இந்த உலகத்தின் மேல பற்றுதலே கிடையாது. ஆனா நமக்கு இந்த பௌதிக உலகத்தின் மேல பற்றுதல் இருக்கு. நாம எல்லாமே இரண்டுகளால இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் இந்த பற்றுதல் இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா, யஷ சக்தி ஊர்மையே நமக. ஆத்மானந்தானு உத்யைவ யஸ்ய சக்தி ஊர்மையே நமக. அப்படின்னா என்ன அப்படின்னா, பகவான் இந்த பௌதீக அலைக்குள்ள மூழ்காதவர். அதே ஜீவாத்மாக்கள் இந்த பௌதீக அலை, அந்த கடல் அலைக்குள்ள மூழ்கி இருக்கும். பகவான் வெளியவே இருக்கார். அதாவது இந்த பௌதீக சமுத்திர அலைக்கு வெளியே இருக்கார். நாம இந்த பௌதீக சமுத்திர அலைக்குள்ள மூழ்கி இருக்கும். அவ்வளவுதான். அதுதான். அடுத்தது மகதே. பகவான் எப்படி சிரேஷ்டமானவர், பரம புருஷர். ஆனா நாம என்ன பண்றோம், நாம இந்த பௌதீக விஷயங்கள்ல சுழண்டு சுழண்டு இதுல சிக்கின்னு இருக்கும். இந்த ஜீவாத்மா என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த பௌதீக சமுதிரத்துல சிக்கனதால, இந்த பௌதீக 3 குணங்களால சிக்கிண்டு இருக்கு. இதுல இருந்து வெளியே வந்தாதானே அதுவும் நல்லா இருக்கும். வெளியே வரமாட்டேங்குது, வெளியே சிக்கின்னு இருக்கு. அவ்வளவுதான். அடுத்தது ரிஷிகேஷா. பகவான் என்ன, அனைத்து இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவர், சுப்ரீம் கண்ட்ரோலர் ஆஃப் தி சென்ஸ். அனைத்து இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். அதே ஜீவாத்மாக்கள், இந்த ஜீவாத்மாக்களை கட்டுப்படுத்துற பௌதிக இந்திரியங்கள் தான். நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பௌதிக இந்திரியங்களால கட்டுப்பட்டு இருக்கோம். இந்திரியங்கள் சொல்றத நாம கேட்கிறோம். ஆனா இது இந்திரியங்கள் கட்டுப்படுத்தக்கூடியவராது பகவான். பாருங்க, ஆனா நாம அந்த இந்திரியங்கள் சொல்றதை கேட்டல அதுக்கு அடங்கி போகுது. அடுத்தது ஆனந்த மூர்த்தியே. ஓகே, ஆனந்த மூர்த்தினா என்ன, பகவானால அன்லிமிட்டெட் எக்ஸ்பேன்ஷன், பகவானால எண்ணற்ற
விரிவங்கம் ரூபங்கள் பாட்டையும் எடுத்துட்டே இருப்பார். ஸோ நாம ஒரே ஒரு உருவத்தோட தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஜீவாத்மாக்கள்னா இப்போ ஒரு உருவம் எடுத்தாச்சுன்னா அந்த ஒரே உருவம் தான். நம்ம அப்படியே 10, 20 அப்படியே நம்மளால நம்ம அத்தனை உருவமா மாற முடியுமா என்ன? கிடையாது. நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து 16,108 மனைவிகளுக்காக 16,108 கிருஷ்ணரா விரிவங்கம் அடைஞ்சார். நம்மளால அப்படியெல்லாம் விரிவங்கம் அத்தனை உருவமா எடுக்க முடியாது. ஒரே ஒரு உருவம் தான். ஜீவாத்மாக்கு என்ன? ஒரே உருவம் முடிஞ்சது. சோ அதே போல பகவான் என்ன? சச்சித் ஆனந்தம். சோ பகவான் சச்சித் ஆனந்த விக்கிரகம். அதே நாம அசத் அச்சித் நிரானந்தா. ஓகே, புரியுதுங்களா? ஸோ இதே நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். பட் இது வரையும் போதும் டிஃபரன்ஸ். பகவானுக்கும் அதாவது பரமாத்மாக்கும் ஜீவாத்மாக்கும் உள்ள வித்தியாசங்கள். ஏன்னா பகவானுடைய அதுக்கப்புறம் அவர் வந்து அப்படியே புகழ்ந்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட பகவானுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஸோ பகவான் வந்து நிறைய அவதாரங்கள் எடுக்கக்கூடிய அந்த பகவானுக்கு என்னுடைய வணக்கங்கள், பணிவான வணக்கங்கள்னு அப்படி பகவானை பற்றி அவர் வந்து சொல்லிட்டே இருக்காரு. ஸோ இந்த பந்தப்பட்ட ஆத்மாக்களால் பகவானை நெருங்கவே முடியாது. இவ்வளவு சிரேஷ்டமான ஆன்மீகமானவர். ஏன்னா பௌதிகமா இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் அனைத்தையும் விட்டாதான் இந்த ஜீவாத்மாவால எங்க போக முடியும்? பகவானுடைய லோகத்துக்கு போக முடியும். சோ அவ்வளவு மேல இருக்கக்கூடிய பரமானந்த ரூபம் பகவான். ஸோ அந்த பகவானுக்கு என்னுடைய வணக்கங்கள்னு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் மண்ணு வந்து பானையாக உருமாற்றப்படுகிறது, பஞ்சபூதங்கள். அது போல திரும்பவும் அந்த மண்ணு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நிமிஷம் ஸோ பகவான் என்ன பண்றாரு? சிருஷ்டி ஸ்திதி லயா. ஸோ பகவானே சிருஷ்டிக்கிறார், அப்புறம் ரட்சிக்கிறார், அப்புறம் தனக்குள்ளேயே ஒடுக்கும் கொடுக்கிறார். ஸோ இப்படி அனைத்து பௌதிக விஷயங்களும் தனக்குள்ளேயே அவரு வச்சுக்கிறார். இப்படி அனைத்தும் செய்யக்கூடியவர் பகவான். அந்த பகவானுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் அப்படின்னு சொல்றார். ஸோ பகவான் தான் என்ன? மூல சக்தி. ஸோ அந்த சக்தியிலிருந்து தான் அனைவருக்கும் சக்தி வருது. நம்ம வந்து அந்த நேற்று எலக்ட்ரிசிட்டி பார்த்தோம். எலக்ட்ரிசிட்டி இருந்தாதான் என்ன ஆகும்? இங்க நமக்கு லைட் எரியும், ஃபேன் சுத்தும், எல்லாமே. ஸோ அதை வந்து அங்க நிறுத்தியாச்சு அப்படின்னா இங்க எதுவுமே நடக்காது. அது போல பகவான் தான் அனைத்துக்கும், அனைத்து சக்திக்கும் பிறப்பிடம். ஸோ அந்த பகவானுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஸோ பகவானுடைய தாமரை பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஏன்னா பகவான் வந்து பூரணமாக 6 ஐஸ்வர்யங்கள், கல்யாண குணங்கள் நிரம்பி இருக்கக்கூடியவர். ஸோ புருஷ சுத்த ஸ்தோத்திரங்களில் அந்த பரம புருஷரை பற்றி சொல்லப்படுறது. ஏன்னா பகவான் வந்து பரிபூரணமானவர், பூரண தன்னுணர்வு பெற்றவர், யோக சக்திகள் அனைத்துக்கும் தலைவர் அவர்தான். அந்த பகவானுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஸோ அதுதான் இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓம் நமோ பகவதே மகா புருஷாய மகானுபாவாய மகாவிபூதி பதையே சகல சாத்வத பரிவிருட நிகரகர கமல குட்மலோ பலாலித சரணார விந்த யுக பல பரமேஷ்டின் நமஸ்தே. ஸோ இப்படி பகவானை வந்து அவர் வந்து நமஸ்காரம் பண்றார். ஸோ இந்த ஸ்லோகங்களை தான் அவருக்கு வந்து சொல்லி கொடுக்கிறார். யாரு? நாரதர். சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித்துக்கு சொல்லிட்டு இருக்காரு. சித்திரகேதுக்கு அவருடைய ஆன்மீக குருவாக நாரதர் இருந்து இந்த ஸ்தோத்திரங்களை அவருக்கு வந்து சொல்லி கொடுக்குறார். இதை வந்து நீ வந்து முழு சரணாகதி அடைஞ்சு இதை வந்து நீ வந்து சொல்லணும் அப்படின்ட்டு அவருக்கு வந்து உபதேசிக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நாரதர் மற்றும் அங்கிரர், ஸோ இந்த 2 உயர்ந்த முனிகளும் என்ன பண்றாங்க? அந்த இடத்துல இருந்து அவங்க திரும்பவும் உயர்ந்த கிரகமான பிரம்மலோகத்தில் கிளம்பி போயிடுறாங்க.
உடனே இவர் என்ன பண்றாரு, சித்திரகேது என்ன பண்றாருன்னா, ரொம்ப விரதத்தோட, ஏன்னா இப்ப அவருடைய ஆன்மீக குருவான நாரதர் குடுத்திருக்காரு. அந்த மந்திரத்த வந்து ஆ ஏன்னா அவர் அந்த மந்திரத்த உபதேசிச்சிருக்காரு. அந்த மந்திரத்தை இவர் வந்து ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அதனால சித்திரகேது ரொம்ப தீர்க்கமா விரதம் இருக்கிறார். விரதம் இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சுட்டு இருக்காரு. வேற எதையும் சாப்பிடல. வெறும் தண்ணி மட்டும் குடிச்சுண்டு அவர் வந்து டே அண்ட் நைட்டா இந்த மந்திரத்த வந்து உபதேசிச்சுட்டே இருக்கார். சொல்லிண்டே இருக்கார். நாரதர் குடுத்த அந்த மந்திரத்த வந்து ரொம்ப கவனத்தோட, ஏன்னா அந்த உச்சரிப்பு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். நம்மளுக்கு வந்து தமிழ்ல வந்து அ கா, ச இதெல்லாம் ஜஸ்ட் ஒண்ணு தான் இருக்கும். அதுல வந்து எந்த நம்ம ஹிந்திலலாம் பார்த்தீங்கன்னா, கக்கா, கக்கா, சச்சா, ஜஜ்ஜா அது போல அந்த எல்லாமே வரும். பட் நம்ம அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாம பண்ணணும். அதனால அவர் வந்து ரொம்ப கவனத்தோட, ரொம்ப அக்கறையோட இது வந்து இந்த மந்திரத்த வந்து ஜெபிச்சுட்டு இருக்காரு. இந்த சித்திரகேது தன்னுடைய குருவான இந்த நாரதர் குடுத்த இந்த மந்திரத்த ஜெபிக்க அந்த 7 டேஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து பூலோகத்துல தான் இருக்கிறார். அந்த 7 டேஸ் அவர் சொல்லும்போதே, அவர் வந்து இந்த பூலோகத்துல நேரா எங்க போயிட்டாரு? வித்யாதர லோகத்துக்கு போயாச்சு. ஸோ இங்க வந்து ஒரு ராஜாவா இருந்தார். வித்யாதர லோகத்த ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து வழங்கிருக்கு. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சில குழந்தைங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படியே ப்ராஜெக்ட் பண்ணும்போது, அதுல வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னும்போது, உடனே அந்த அ மாணவர்கள என்ன பண்ணுவாங்க, அம் வந்து லண்டன்லயோ, இல்ல அமெரிக்காலயோ வந்து அழைச்சுட்டு போயிருப்பாங்க. இவ்ளோ நல்லா ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கான். ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னுட்டு. அதுபோல இவங்க அ யாரு? சித்திரகேது வந்து இந்த ஸ்லோகத்த 7 டேஸ் தான் சொன்னார். அதனாலேயே அவர் வந்து இந்த பூலோகத்த விட்டு அவர் எங்க நேரா போயாச்சு. வித்யாதர லோகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய தகுதிகள் வந்து உயர்ந்தது. இப்படி வந்து அவர் வந்து ஜெபிச்சுட்டு இருக்காரு இந்த மந்திரத்த. இப்படி ஜெபிச்சு அவருடைய பக்தி, ஆன்மீக முன்னேற்றம் அடைஞ்சுட்டு அந்த நேரத்துல அவருக்கு யாருடைய தரிசனம் கிடைக்குது? அனந்த தேவர். பகவானுடைய அனந்த தேவருடைய தரிசனம் கிடைக்கும். கிடைச்ச உடனே இப்ப பகவான பார்த்த உடனே என்ன ஆகும்? பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் வந்து சேவையை ஏத்துக்கிற பகவான். ஆதிசேஷன் சேவையை செய்யற பகவான். நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் உருவம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா கலர் தான் வித்தியாசம். கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் கருப்பா இருப்பார். பலராமர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்ல செம ஃபுல் ஒயிட்டா இருப்பார். பயங்கர வெள்ளை நிறமா இருப்பார் அவரு. கிருஷ்ணர் அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பார். அவ்வளவுதான். பகவானோட அந்த ஆதிசேஷன் அனந்தருடைய பாத கமலத்துல டக்குன்னு அவர் வந்து விழுந்து வணங்குறார். எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு வெள்ளை தாமரை போல வெள்ளை தாமரை போல இருக்கு அவருடைய பாதங்கள். ஏன்னா அவ்வளவு பியூர் ஒயிட்டா இருக்காரு அவரு. எப்படி ட்ரெஸ் போட்டுன்னு இருக்காரு அப்படின்னா நீல பட்டாடை போட்டுன்னு இருக்காரு. அதே போல பிரகாசமான ஜொலிக்கக்கூடிய கிரீடங்களை அணிஞ்சுட்டு இருக்காரு. அப்புறம் கடகங்கள் போட்டுன்னு இருக்காரு, ஒட்டியானம் போட்டுன்னு இருக்காரு, வளையல் போட்டுன்னு இருக்காரு. அவ்வளவு அலங்காரத்தோடு இருக்காரு. அவருடைய முகம் எப்படி இருக்குன்னா அப்படியே புன் சிரிப்போடு இருக்கு. அவருடைய கண்கள் எல்லாம் அப்படியே சிவந்து இருக்கு. அவரை சுற்றி எப்பவுமே பகவான் வந்து ஆஹ் தனியா வரமாட்டாங்க. அவங்க வரும்போதே கூடயே வந்து நித்திய சூரிகளும் கூடயே வந்து அதான் முக்தாத்மாக்கள் கூடயே வந்துருவாங்க இல்லையா? அது போல இப்ப யார் வந்திருக்கிறது அப்படின்னா சனத்குமாரர்கள் மற்றும் முக்தாத்மாக்கள், முக்தி பெற்ற ஆத்மாக்கள் எல்லாரும் கூட வந்திருக்காங்க. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். ஆதிசேஷன் கிட்ட அந்த அனந்த தேவர் கிட்ட யாரு சனத்குமாரர்கள் தங்கை மூலமாக போய் அவர்கிட்ட போய் ஆத்ம ஞானம் தெரிஞ்சுட்டாங்க, பாகவதம் தெரிஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு. அதனால இந்த ஆதிசேஷன் அனந்தரை சுற்றி சனத்குமாரர்களும் மற்றும் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் அனைவரும் சூழ்ந்திருக்காங்க. அவங்களோட வந்துதான் அவர் வந்து தர்ஷனம் கொடுத்துட்டு இருக்காரு. சித்திரகேதுக்கு பகவானை இப்படி தரிசனம் பண்ண உடனேயே
அவருடைய பௌதீக கல்மஷங்கள், பௌதீக கலங்கங்கள் அனைத்தும் போயிடுச்சான். உடனே அவர் வந்து தூய்மை அடைஞ்சிருப்பார். அவரை பார்த்த உடனே இவர் தூய்மை அடைஞ்சிட்டார். பௌதீக விஷயங்கள்ல அவர் தூய்மை அடைஞ்சிட்டார். ஸோ தூய்மை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா கிருஷ்ண உணர்வு கிடைச்சது. ஸோ முதல்ல பௌதீக உணர்வோடு இருக்கும். ஓகே, இப்ப நம்ம இந்த மாசம் இன்னும் வீட்டு வாடகை கொடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை வாங்கணும், சமையலுக்கு இதை வாங்கணும், ஸோ குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு பௌதீக விஷயங்களோடு இருக்கும். பகவானை பார்த்த உடனே கிருஷ்ண உணர்வோட, ஏன்னா இதெல்லாம் பௌதீக உணர்வுகள். அதே நம்ம பகவானை பார்த்த உடனே என்ன ஆகும், கிருஷ்ண உணர்வோட நம்ம வந்து, அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. ஸோ அவர் வந்து கிருஷ்ண உணர்வோட மாறியாச்சு. ஸோ அதான் மௌனமாகி பகவானோட அன்புல அப்படியே வந்து மெய் சிலிர்க்கிறார். அதாவது ரோமாஞ்சனம் ஆகிறதுன்னு சொல்றாங்க இல்லையா, இது போல மெய் சிலிர்க்கிறார். அவருடைய கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர், ஆனந்த பாஷன்னு சொல்ல ஆனந்த கண்ணீர் வருது. ஸோ இப்படி ஒரு சிறந்த பக்தி பண்ணதுனால அந்த பேர் ஆனந்தத்துல அப்படியே முழுகி அப்படியே பகவான் வணங்கிட்டு அப்படியே நிக்கிறார். அப்படியே பணிவான வணக்கங்களை வந்து வைக்கிறார். நமக்கு வந்து பௌதீக ஆசைகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால வந்து சுத்த பக்தராக ஆக முடியாது. சோ யார் ஒருத்தர் சுத்த பக்தர் ஆக முடியும் அப்படின்னா, யார் ஒருத்தருக்கு பௌதீக ஆசைகளே கிடையாது. சோ அவங்களால மாத்திரம்தான் தூய்மை அடைஞ்சு பூரணமான கிருஷ்ண பக்தராக ஆக முடியும். இப்ப சித்திரக்கேது வந்து ரொம்ப அன்போட பாசத்தோட அப்படியே ஆனந்த கண்ணீரோட பகவானுடைய தாமரை பாதத்துல அவர் விழறாரு. சோ விழுந்து அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே தொண்டை அடைக்குது, அப்படியே ஆனந்த கண்ணீர் வழியுது. நீண்ட நேரமா பகவான் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கார். அவரால் எதுவுமே பேசவே முடியல, வார்த்தைகளே வெளியே வரல, அப்படியே மெய் மறந்த நிலையில இருக்காரு. ஏன்னா பகவானை ஏன்னா நம்ம கான்சியஸோடு இருந்தாதான் நம்மளால வந்து பகவானை பத்தி பாட எல்லாம் முடியும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, அவரால் பகவானை பார்த்த அந்த ஆனந்தத்துல அவரால் வார்த்தைகளே வெளியே வரமாட்டேங்குது, ஒரு வார்த்தைகளே வெளியே வரமாட்டேங்குது. அப்படி மெய்மறந்த நிலையில அவர் வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் புத்தியால் தன்னுடைய மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்துறாரு. ஸோ புலன்கள் எல்லாம் கொஞ்சம் செயல்படுத்த முயற்சிக்கிறாரு. ஏன்னா எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அது போல ஆயிடுச்சு, அவருக்கு வார்த்தைகள் எதுவுமே தெரியல அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா பகவானை பார்த்த அந்த ஆனந்தத்தால். ஸோ பிரம்ம சங்கீதை, நாரத பஞ்சராத்திரம் போன்ற விஷயங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், சாஸ்வத சம்ஹிதை இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நினைவுபடுத்திக்கிறார். ஸோ நினைவுபடுத்திட்டு இப்ப பகவானை பற்றி அப்படியே கொஞ்சம் பாட ஆரம்பிக்கிறார், புகழ்ந்து சொல்றார். பகவானே, நீங்க எனக்கு கருணை காட்டி இங்க வந்துட்டீங்க அப்படின்னுட்டு இனிமேதான் அவர் வந்து பேசவே ஆரம்பிக்கிறார். ஓகே, ஸோ அவர் வந்து சித்திரக்கேது வந்து 26வது ஸ்லோகத்துல இருந்து 34ல இருந்து 49 வரையும் என்ன பண்ற அவரு, ஒரு 15 ஸ்லோகம் சித்திரக்கேது பகவானை வர்ணிச்சு சொல்ல போறார். நாளைக்கு நம்ம இந்த 34வது ஸ்லோகத்துல 49 வரையும் பார்த்துட்டு அதுக்கு மேல ஒரு 15 ஸ்லோகம் இருக்கு, அதையும் நாளைக்கே சொல்ல முடிச்சிருவாரு இந்த அத்தியாயத்தை. அவர் வந்து பகவானை என்ன வர்ணிச்சு சொல்றாரு, என்னென்ன புகழ்ந்து பாடுறார் அப்படின்ட்டு நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கறாங்க.